Evening students. Audio கேக்குதா எல்லாத்துக்கும்? Audio screen ரெண்டு clear இருக்கா? Okay, fine. நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா 12 செப்டம்பர் 2025 CGL கொஸ்டின் பேப்பரோட ஷிஃப்ட் 1 சால்வ் பண்ணியிருந்தோம். இதுல ஷிஃப்ட் 2 பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்நெகேட். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? அப்நெகேட் அப்படின்னா வெரி குட். ஆன்சர் சி, ரெனவுன்ஸ். அப்நெகேட்கான மீனிங் என்ன? அப்நெகேட் அப்படின்னா abnegate, deny oneself, ஒரு விஷயத்த வேணான்னு சொல்லி தடுக்கிறது. ஓகேவா? ஒரு விஷயத்த தடுக்கிறது, இல்ல வந்து அவங்களோட கிவ் அப் பண்றது, இல்ல ஒரு விஷயத்த வேணான்னு சொல்றது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரிஜெக்ட், கிவ் அப், டினை ஒன் செல்ஃப், இது எல்லாமே வந்து நமக்கு அப்நெகேட்டோட மீனிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் டிமாண்ட் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு விஷயம் எனக்கு இது கண்டிப்பா வேணும், அந்த இடத்துல நம்ம வந்து இது கண்டிப்பா வேணும் அப்படிங்கும் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அக்செப்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறது. சப்போர்ட் அப் அப்படின்னா அசஸ் பண்றது, என்டார்ஸ் பண்றது, அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ ரெனவுன்ஸ் அப்படிங்கிறது தான் இங்க டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேவா? அப்நெகேட்டோட மீனிங் ரெனவுன்ஸ். இதுக்கு வேற என்ன சினானிம் வேர்ட்ல இருக்கு அப்படின்னா relinquish, forsake, repudiate. ஓகேவா? இது எல்லாமே வந்து நமக்கு அப்நெகேட்டோட ஒரு சினானிம் வேர்ட்ஸ். ஓகே, இதுக்கும் அதே மீனிங் தான். டினை பண்றது, ஒரு விஷயத்தை தடுக்கிறது, இந்த மாதிரியான மீனிங்ல தான் வரும். ஓகேவா? அப்நெகேட், relinquish, forsake, repudiate, இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், மூவ் ஹெவன் அண்ட் எர்த். மூவ் ஹெவன் அண்ட் எர்த், இதுக்கு என்ன வரலாம்? மூவ் ஹெவன் அண்ட் எர்த்னா தான், டு ஒர்க் டயர்லெஸ்லி டு அச்சீவ் சம்திங். அப்போ மூவ் ஹெவன் அண்ட் எர்த், மொத்த எர்த்தையுமே மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன மீனிங்? அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. மூவ் ஹெவன் அண்ட் எர்த் அப்படிங்கிறது நமக்கு டு ஒர்க் டயர்லெஸ்லி டு அச்சீவ் சம்திங், இதுக்கு தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா? So leave no stone unturned. ஓகேவா? leave no stone unturned அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ட்ரை ஆல் பாசிபிள் வேஸ். ஓகேவா? எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறதுதான் லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட். அடுத்தது கோ எக்ஸ்ட்ரா மைல். கோ எக்ஸ்ட்ரா மைல். ஓகேவா? கோ எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னா இப்ப பண்றதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், எனக்கு இது போதும் அப்படின்னு நம்ம முடிவு எடுப்போம்ல, அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து படிக்கணும். அதான் மேக் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். மேக் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவோம்? கோ எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பெண்ட் ஓவர் பேக்வர்ட்ஸ். பெண்ட் ஓவர் பேக்வர்ட்ஸ்,
பெண்ட் ஓவர் பேக்வர்ட்ஸ் அப்படின்னா இப்போ பின்னாடி நம்ம வளையறோம், அப்ப நம்மளால நேரா நிக்க முடியும், பின்னாடி வளையறோம்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்த ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ட்ரை வெரி ஹார்ட். பெண்ட் ஓவர் பேக்வர்ட்ஸ் அப்படின்னா ட்ரை வெரி ஹார்ட். ஓகேவா? இதுவும் ஒரு சில முக்கியமான இடியம்ஸ். இப்போ மூவ் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்னா கண்டினியூஸா வந்து ஒர்க் பண்றது. ஓகேவா? ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்றதுக்காக கண்டினியூஸா ஒர்க் பண்றது. லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட் அப்படின்னா வந்து எல்லா பாசிபிள் வேஸையும் ட்ரை பண்றது. கோ எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னா மேக் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். அடுத்தது பெண்ட் ஓவர் பேக்வர்ட்ஸ் அப்படின்னா ட்ரை வெரி ஹார்ட். அடுத்தது பியூஷியன்ட். பியூஷன்ட் இதுக்கு ஆண்டனிம் கேக்குறாங்க. முதல்ல மீனிங் தெரிஞ்சதா அதோட ஆண்டனிம் கண்டுபிடிக்க முடியும். இதுல இந்த ரெண்டு ஆப்ஷன் வச்சு சொல்லலாம். பவர்ஃபுல், ஸ்ட்ராங் அப்படின்னு இருக்கு. அப்ப ரெண்டுமே ஒரே மீனிங் இருக்க ரெண்டு ஆன்சரா வராது. ஓகேவா? பியூஷன்ட் அப்படி அதோட மீனிங் என்ன அப்படின்னா பவர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு பியூஷன்ட் அப்படின்னு போடும். அப்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராங் ரெண்டும் வராது. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஃபிபிள் தான் ஆன்சர் வரும். ஓகே, ஃபிபிள் அப்படின்னா வந்து வீக் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆண்டனிம் மீனிங்கா இருக்கு. அப்ப அது வீக். ரோபஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ராங். பவர்ஃபுல் அதே சினானிம் தான், ஸ்ட்ராங் அப்படிங்கிறதும் சினானிம் தான். ஓகேவா? இதுக்கு இருக்கக்கூடிய அதர் சினானிம்ஸ் என்னென்ன அப்படின்னா பியூஷன்ட், மைட்டி, பொட்டன்ட், இதெல்லாமே இதோட சினானிம்ஸ். ஓகேவா? பியூஷன்ட், மைட்டி, பொட்டன்ட் இதெல்லாமே ஒரே மீனிங், எல்லாமே பவர்ஃபுல் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. அடுத்தது மிஸ்ஸ்பெல்ட் வேர்ட். ஈஸியா சொல்லிடலாமா? ப்ரிவிலேஜ். ப்ரிவிலேஜ்க்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் என்ன வரணும்? PRIVILEGE. ப்ரிவிலேஜ். ஆனா இங்க வந்து டி போட்டிருக்காங்க இடையில, அது தப்பு. ஓகேவா? இதோட மீனிங் அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சூப்பர் சீட் அப்படின்னு இருக்கு. சூப்பர் சீட் அப்படின்னா ஒரு விஷயத்த ரீப்ளேஸ் பண்றது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரீப்ளேஸ். இந்த விஷயத்தை இவர் சூப்பர் சீட் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அதுக்கு சூப்பர் சீட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பெர்சீவரன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் தாக்கு பிடிக்க முடியுதுன்னா அது பெர்சீவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பெர்சிஸ்டன்ஸ் டிஸ்பைட் டிஃபிகல்டிஸ். என்னதான் டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு பெர்சீவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் எக்ஸாம்ல அந்த பெர்சீவரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய டிஃபிகல்டிஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இதுல சஸ்டெயின் ஆகணும். ஓகேவா? நிறைய பேர் இந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணி பயந்து போயிடுவாங்க. இவ்வளவு வேகன்சி இருக்கா, இவ்வளவு படிக்கணுமா, இவ்வளவு கட் ஆஃப் இருக்கா, இத்தனை டெஸ்ட் போடணுமா, இவ்வளவு வெக்காப்ஸ் படிக்கணுமா, இவ்வளவு ஃபார்முலாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருத்தர் ஃபில்டர் ஆயிட்டே வருவாங்க. அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி யாரு கடைசி வரைக்கும் அந்த பெர்சீவரன்ஸோட இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு வேர்டுனா அது பெர்சீவரன்ஸ் தான். ஓகேவா? இப்போ யாராவது உங்ககிட்ட பாஸ் ஆக என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா கன்சிஸ்டன்ட் பெர்சீவரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். ஓகேவா? இதுதான் ரொம்ப தேவையானது. அடுத்தது அசாசினேஷன் அப்படின்னா தெரியும், மர்டர், கொலை பண்றது. மர்டர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். Thank you. Next. Spot the correct spelling of a drug effect psychology field.
ட்ரக் எஃபெக்ட் சைக்காலஜி ஃபீல்டு. இந்த இடத்துல ட்ரக்ங்கிறது மெடிசன் சொல்றாங்களா, ட்ரக் எஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, ஓகே, இதுல ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா, சைக்கோ பார்மாகாலஜி. சைக்கோ பார்மாகாலஜி. சைக்கோ அப்படின்னா வந்து மைண்டு, பார்மா ட்ரக்ஸ், லாஜி அப்படின்னா அது சம்பந்தமான ஸ்டடீஸ்னு அர்த்தம். இது மூணு ஒன்னா சேர்ந்து சைக்கோ பார்மாகாலஜி. ஸ்டடி ஆஃப் மைண்ட், இந்த மாதிரி ஸ்பெல்லிங் வந்து ஆமா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி தான் போட்டாகணும். இன்கேஸ் அதுல உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை, மீனிங் தெரியல அப்படின்னா ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணி தான் போட்டாகணும். ஓகேவா, இந்த மாதிரி பாருங்க இதுல ஒய்ல முடியல, லாஜி அப்படின்னு ஒய்ய முடியாம இருக்கு, அந்த மாதிரி நம்மளே செக் பண்ணி போட வேண்டியதான். இங்க வந்து ஃபார்மோ அப்படின்னு இருக்கு, இங்க ஃபார்மியோ அப்படின்னு இருக்கு, ஃபார்மான் தான் வரணும். The study of mind, study of drugs, study of society, study of nervous system, so study of mind அப்படின்னா psychology. Study of drugs, pharmacology. Okay, pharmacology, CO, okay, pharmacology. At the study of society வந்து sociology, study of nervous system, neurology. Okay, and the question போம். A person who abstains from all forms of indulgence. A person who abstains from all form of indulgence. Indulgence means happiness. எல்லா ஹாப்பினஸ்ல இருந்தும் வேணான்னு சொல்லி வரக்கூடிய ஒரு பர்சன். ஆப்ஷன் ஏ, அசெட்டிக். ஓகேவா, அசெட்டிக் அப்படிங்கிறது a person who lives simple life. Person lives simple life. சாதாரண வாழ்க்கையை தான் அவன் வாழணும்னு நினைக்கிறான், பெருசா அவனுக்கு ஆசைகள் எதுவும் இல்லை அப்படின்னா அது அசெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு மாங்க் அப்படிங்கிறவங்க ஒரு அசெட்டிக் பர்சன், ஒரு முனிவரா இருக்கவங்க அசெட்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து இந்த பெரும்பாலான இந்த இன்பங்கள், அந்த ஆசைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க, அது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அடுத்தது அக்னாஸ்டிக் அப்படின்னா வந்து கடவுள் இல்லை அப்படின்னு நம்புறவங்க. ஓகேவா, நாட் ஷியோர் அபவுட் காட் எக்ஸிஸ்டன்ஸ். கடவுள் இந்த இருக்காரு அப்படிங்கிறத நம்பாதவங்க, அவங்களதான் அக்னோஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மிஸ்டிக் அப்படின்னா வந்து மெடிடேஷன் பண்றது மூலியமா உண்மையை அறியறவங்க. ஓகேவா, இல்ல உண்மையை தேடுறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சீக்கிங் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். அந்த மாதிரி பர்சன்ஸை மிஸ்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்கெப்டிக் பர்சன்.
பர்சன். ஸ்கெப்டிக் பர்சன் அப்படின்னா ஒருத்தர் வந்து எந்த எவிடன்ஸும் இல்லாம ஒருத்தரை பத்தி ஒரு குறை சொன்னார்னா அது வந்து ஸ்கெப்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கெப்டிக் பர்சன் who doubts, claims without evidence. எந்த எவிடன்ஸும் இல்லாம ஒருத்தவங்க மேல டவுட் பண்றது இல்ல ஒருத்தவங்க மேல மிஸ்டேக்க சொல்றது இது எல்லாமே நம்ம வந்து ஸ்கெப்டிக் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எந்த எவிடன்ஸும் இல்லாம இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அசெட்டிக் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்து எந்த ஆசையும் இல்லை, அசெட்டிக் ஆசை அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? அசெட்டிக் ஆசை. அக்னோ அப்படின்னா நோ காட். ஓகேவா? அதான் என்ஓஜி திரும்ப போட்டு ஏஜிஎன்ஓ. ஓகேவா? நோ காட் அப்படிங்கறதா அக்னோ. நீங்க ஜி நோன்னு வச்சுக்கோங்க. காட் இல்ல அப்படின்னு சொல்றவங்க அக்னோஸ்டிக். கடவுள் அப்படிங்கிறவர் இல்ல அப்படின்னு சொல்றவங்க. அடுத்தது மிஸ்டிக் அப்படின்னா வந்து மெடிடேஷன் சீக்கிங் த்ரூ ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம்ல, மிஸ்டீரியல், அது என்ன சொல்றது, மிஸ்ட்ரி படம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள். அது மாதிரிதான் இது வந்து மெடிடேட் பண்ணி அவங்களுக்கு பவர்ஸ் வருதுன்னு ஞாபகம், மிஸ்டிக் பவர்ஸ். அடுத்தது ஸ்கெப்டிக் அப்படின்னா வந்து பர்சன்ஸ் ஹூ டவுட்ஸ் கிளைம்ஸ் வித்தவுட் எவிடன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு செப்டிக் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? மிஸ்டீரியஸ் அது மாதிரிதான். இந்த மாதிரி இந்த பர்சன்ஸ் எல்லாமே நம்ம நாட்டுக்கு செப்டிக் அப்படின்னு வச்சுக்கோம். ஏன்னா வித்தவுட் எவிடன்ஸே இல்லாம ஒருத்தவங்க மேல தப்பு சொல்றவங்க. ஓகே, அடுத்தது சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். அசெட்டிக், ஸ்கெப்டிக், theist, atheist, agnostic. இதுக்கெல்லாம் என்ன மீனிங்? ஏஸ்டிக் இப்பதான் பார்த்தோம். ஒன் who avoids pleasure. skeptic அப்படின்னா one who doubts without evidence. அடுத்தது theist அப்படின்னா one who believes in God. கடவுள் இருக்காரு, கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்க theist. one who does not believe in God. கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்களை ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கடவுள் மேல நம்பிக்கை இருக்கவங்க தீஸ்ட், கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க ஏத்திஸ்ட். அக்னோஸ்டிக் அப்படின்னா ஒன் ஹூ இஸ் unsure about God. கடவுள் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி பேசுறது. ஓகேவா? கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னா இல்லைன்னு சொல்றவங்கள எக்னோஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்பிக்கை வேற, இருக்காங்களா இல்லையாங்கிறது பேசுறது வேற. ஓகேவா? அதுதான் நம்பிக்கை பத்தி பேசுறாங்கன்னா ஏத்திஸ்ட், அவங்க எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி பேசுறாங்கன்னா அக்னோஸ்டிக். அடுத்தது 7th கொஸ்டின். neither the principal investigator dash the co-authors anticipated the backlash. ரொம்ப 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 ஈஸி. எஸ், நெய்தர் வந்தாலே அதோட எப்பவுமே காம்பினேஷன் நார் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெய்தர் வந்தாலே நார் தான். நெய்தர் நார் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு பேரா நமக்கு இருக்கும். ஓகேவா? இது மாதிரி இருக்க பேர்ஸ் வேற என்னென்ன இருக்கு? எய்தர் வந்ததுன்னா நம்ம அது கூட ஆர் யூஸ் பண்ணுவோம். நெய்தர் வந்ததுன்னா அது கூட நார் யூஸ் பண்ணுவோம். போத் வந்ததுன்னா அது கூட அண்ட் யூஸ் பண்ணுவோம். நாட் ஓன்லி வந்துச்சுன்னா அது கூட பட் ஆல்சோ யூஸ் பண்ணும். இந்த மாதிரியான ஒன்னா சேர்ந்து எழுதக்கூடிய சென்டென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், பேரா. அடுத்தது, the board will convene next Friday dash final approval is expected.
The board will convene next Friday. Dash final approval is expected. இங்க மீனிங் தான் பார்க்கணும். The board will convene at next Friday. ஃப்ரைடே அப்போ அவங்க மீட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைனல் அப்ரூவல் அப்ப நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ இந்த ஃப்ரைடே பத்தி தான் நம்ம பேச போறோம். அந்த அன்னைக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ ஃப்ரைடே அப்படிங்கிறது நமக்கு ஒரு டைம் எக்ஸ்பிரஷன். அப்ப இங்க டைமை பத்தி பேசுறது வென் மட்டும்தான். ஓகேவா? ஃப்ரைடே அப்படிங்கிறது ஒரு டைம் எக்ஸ்பிரஷன். at which அப்படிங்கிறது பிளேசஸ் ஈவென்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பிளேசஸ் ஆர் ஈவென்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆன் விச் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவா ஆன் விச் அப்படிங்கிறது எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அடுத்தது when அப்படிங்கிறது டைம் எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் வேர் அப்பான் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால when மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ டைமை பத்தி பேசுறாங்கன்னா when யூஸ் பண்ணுவோம். பிளேஸ பத்தி சொல்றாங்கன்னா வேர் யூஸ் பண்ணுவோம். ரீசன் சொல்ற மாதிரி மீனிங்ல வந்துச்சுன்னா why யூஸ் பண்ணுவோம். ஒரு பொருளை பத்தி சொல்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல which யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது என்ன மீனிங்ல இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டிவ் வேர்டை வந்து அங்க யூஸ் பண்ணுவோம். அடுத்தது nothing short of paradigm shift will dash the entrenched bureaucratic inertia. ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வருது? ஆப்ஷன் டியா? பெர்சுவர்ட்னு ஒரு ஆன்சர் சொல்லிருக்கீங்க. ஆப்ஷன் டினா டிஸ்இல்யூஷன். ஓகே, சரி. இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன மீனிங் சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய கருத்து. ஓகேவா? ஒரு பெரிய ஒரு கருத்து உருவாக்கம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அதிகாரத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரியான மீனிங்ல சொல்றாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தியல் இருக்கும்போது அப்போ அந்த இனர்ஷியா அப்படின்னா நம்ம தமிழ்ல வந்து மந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பியூரோக்ராட்டிக் அப்படின்னா வந்து அதிகார மையம். ஓகேவா? அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த மந்த நிலை அப்படிங்கிறது சரியாகும் எப்போ அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தியல் இருக்கும்போது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நமக்கு எது இதை ரிலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த விஷயத்துக்கு இது இதனால இது நடக்குது அப்படின்ற மாதிரி வருது. அப்போ வில் அப்படிங்கும் போது பர்சூட் அப்படின்னா கன்வின்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்த கன்வின்ஸ் பண்றதுக்கு பர்சூட் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அடுத்தது டிஸ்லாஜ் அப்படின்னா மேஜர் சேஞ்ச். அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது டிஸ்இல்யூஷன் அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட் by revealing reality. illusion அப்படின்னா என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? illusion அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தை காட்டுறது. disillusion அப்படின்னா அது வந்து ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத காமிக்கிறது. அதனால அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டா மாறும். ஓகேவா? இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது டிஸ்இல்யூஷன். ஓகேவா? சரி,
இப்ப இந்த இடத்துல எது ஆன்சரா இருக்கும், இதுக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா, இங்க வந்து நமக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு, இதனால பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா டிஸ்லாஜ் தான். ஓகேவா, நான் இங்க என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் மீனிங்ல ஒரு சரியான கருத்துருவாக்கம் இருக்கும் போது அங்க அந்த மாற்றம் அப்படிங்கிறது மாறும், அதோட மந்த நிலை அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இங்க மேஜர் சேஞ்ச் அப்படிங்கிறது டிஸ்லாஜ்ல தான் இருக்கு. ஓகேவா, அப்ப அதுதான் கரெக்டான மீனிங்கா இருக்கு. டிஸ்யூவேஷன்னா வந்து மைண்ட் சேஞ்ச் பண்றது, மனம் மாறுதல் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. இல்ல இன்னொரு விஷயத்த நீங்க நம்பாம போறது, உங்க மைண்ட நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், இந்த விஷயத்துல எனக்கு இதுக்கு மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவோம், அதுக்காக நம்ம டிஸ்யூவேஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். நம்பிக்கை இல்லாதங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, மைண்ட் சேஞ்சுக்கு பதிலா நாட் டு டூ சம்திங், ஒரு விஷயம் பண்றதுல விருப்பம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம், அது டிஸ்யூவேஷன். சரி, அடுத்தது spot the error. Much of what appears to be coordination among the regulatory bodies and private stakeholders are in fact coincidental overlaps caused by differing mandates. இங்க இருக்கு, இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் இருந்தா எப்பவுமே வேர்பை போய் செக் பண்ணணும். ஓகேவா, வேர்ப்ல கரெக்டா இருக்குன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஏதாவது அட்வர்ப்ல பிரச்சனை இருக்கா, ப்ரிப்போஷன்ல ஏதாவது இருக்கா, கன்ஜங்ஷன்ல பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். இப்ப இங்க வேர்ப் இருக்க வேர்ப் என்ன அப்படின்னா ஆர் தான், இது கரெக்டா வந்திருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா, much of what appears to be coordination among the regulatory bodies and private stakeholders are, அப்போ இந்த இடத்துல ரெகுலேட்டரி பாடிஸ்க்கும் பிரைவேட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் இல்ல கோஆர்டினேஷன் பத்தி பேசுறாங்க, அப்ப இதுதான் மெயின் சப்ஜெக்ட். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னா இஸ் தான் வரணும், ஆர் வரக்கூடாது, இஸ் வரணும். அப்ப எரர் வந்து பார்ட் 3ல இருக்கு. ஓகேவா, எரர் வந்து பார்ட் 3ல இருக்கு. அதுக்கப்புறம் மச், லிட்டில், ஈச், எவ்ரி இதெல்லாம் வரும்போது நம்ம சிங்குலர் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க ஸ்டார்டிங்ல பாருங்க மச் வந்திருக்கு. ஓகேவா, இதெல்லாம் வரும்போது நம்ம அங்க சிங்குலர் தான் யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் போ. மச், லிட்டில், ஈச், எவ்ரி இதெல்லாம் வரும்போது பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது, that the framework lacks provisions for backward compatibility is less problematic than the assumption that all peripheral institutions will, without coercion, adheres to central directive as framed. த்ரீல எரர் இருக்கா, என்ன என்ன எரர்?
all peripheral institutions will without coercion. அப்போ 4 ஓகே. இங்க adhere வரணும். ஓகே, ஏன் adhere வரணும் அப்படின்னா will வந்ததுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி நமக்கு v1 தான் வரணும். அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. இங்க will வந்திருக்கு, அதை ஃபாலோ பண்ணி adhere அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேவா, adheres வந்திருக்கு, v1 plus s வந்திருக்கு. ஓகேவா, அப்ப இது தப்பு. அதனால ஆன்சர் வந்து 4. will வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி v1 ஃபார்ம் தான் வரும். will அப்படிங்கிறது என்ன மாதிரியான verb? will அப்படிங்கிறது என்ன verb? ஃபியூச்சர். ஓகே, ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, என்ன verb அப்படின்னு கேட்டா நீங்க வந்து b ஃபார்ம் ஆஃப் verb-ஆ இல்ல h ஃபார்ம் ஆஃப் verb-ஆ d ஃபார்ம் ஆஃப் verb-ஆ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அதுல நமக்கு இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா மாடல் verbs. ஓகேவா, மாடல் verbs தான் will வரும். ஓகேவா, என்னென்ன மாடல் verbs? will, shall, can, could இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஓகேவா, may, might, shall, should இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி v1 தான் வரணும். ஓகேவா, மாடல் verbs வந்துச்சுனாலே அதை ஃபாலோ பண்ணி v1 ஃபார்ம் ஆஃப் verb தான் வரணும். அடுத்தது change active voice to passive voice. People can seldom access archived manuscripts without clearance. நேத்து சொன்ன மாதிரியே போடுங்க, எக்ஸ்ட்ரா வரது தனியா பிரிங்க, சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எதுன்னு பிரிங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு, நம்ம பாசிவ்ல மாத்தணும். சி வருதான். people can seldom access archived manuscripts. ஓகேவா, அப்போ இங்க people அப்படிங்கிறது சப்ஜெக்ட், archived manuscript அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், without clearance அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேவா, எக்ஸ்ட்ரா இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதை ரிமூவ் பண்ணிட்டாலும் அங்க மீனிங் மாறக்கூடாது, அதான் எக்ஸ்ட்ரா இருக்கதா இருக்கும். ஆப்ஷன்லயுமே எல்லாமே அந்த வித்தவுட் கிளியரன்ஸ் தனியா தான் வச்சிருக்காங்க, அதான் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ச்சிவ்ட் மேனுஸ்கிரிப்ட் எடுத்து முன்னாடி போகணும், எல்லாத்துலயுமே அது கரெக்டா இருக்கு. அடுத்தது verb என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா கேன், குட், கேன், ஆர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நான் கேன் வந்து குட்னு மாத்தினா டென்ஸ் மாறிடும். ஓகேவா, கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான் குட். அப்போ நான் வந்து டென்ஸை மாத்தவே கூடாது எப்பவுமே, அப்போ குட் வராது. ஓகேவா, மாடல் verb இருந்ததுன்னா மாடல் verbலயே தான் போடணும், அப்போ ஆர் வரக்கூடாது. ஓகேவா, அப்ப ரிமைனிங் இருக்கிற ரெண்டுல தான் ஆன்சர். இப்போ archived manuscripts seldom being அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இந்த being எப்ப யூஸ் பண்ணணும்னா கொடுத்திருக்கிறது ஒரு கண்டினியூஸ் டென்ஸா இருந்தா நம்ம பாசிவ்ல எழுதும் போது being போடணும். இங்க கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது, அதனால சி. அவ்வளவுதான். ஓகேவா, இப்போ எல்லா ரூலையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும் தான் கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சும்மா ரீட் பண்ணி பாக்குறேன் கரெக்டா வருது அதனால இப்படி போறேன்னு போடக்கூடாது. ஓகேவா, எல்லா ரூல்ஸையும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணிருப்பாங்க, அதை நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். ஆன்சர் சி. அடுத்தது select the sentence containing the homonym of the highlighted verb. highlighted word ஓட homonym கண்டுபிடிக்கணும். இங்க என்ன மீனிங் கொடுத்திருக்காங்க? the prince Gules dominated the family coat of arms.
கியூல்ஸ் அப்படிங்கிறது ரெட் கலர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெட் கலர்ல ஒரு சிம்பிள் மாதிரி அவங்களோட பரம்பரை சிம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க கோட்ல யூஸ் பண்ற ஒரு சிம்பிள் தான் கியூல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஓகேவா, கியூல்ஸ் அப்படிங்கிறது கலர் ரெட்டுக்கு யூஸ் பண்ற ரூட் டேர்ம். ஓகேவா, அப்போ நம்ம ஹோமோனிம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இதோட மீனிங் இல்லாத எதுன்னு பார்க்கணும். இதே மீனிங்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு வேற எக்ஸ்ட்ரா மீனிங்ல ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, அப்போ the tapestry featured gules and accent prominently. The chef prepared a sauce of deep gules and cumin. Okay, the gules border signified martial lineage. The herald explained the symbolism of gules to visitors. Okay, ஓகே, இங்க பில மட்டும் தான் இது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, டீப் கியூல்ஸ் அப்படின்னா ஃபுட்டை வந்து ரெட் கலர் ஆக்குறதுக்காக நம்ம அந்த கலர் எசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஒரு சிலர் கலர் இதெல்லாம் போட்டு அந்த கலர் வந்து நல்லா ரெட் கலர் வரக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த செஃப் prepared a sauce of deep gules and cumin. ஓகேவா, அதனால ஆப்ஷன் பி. ஓகேவா, இது மட்டும் தான் ஆப்போசிட் மீனிங்ல இருக்கு, மற்றது எல்லாமே அதே மீனிங்ல கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் வரும்போது இது கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு அவ்வளவு கிளியரா புரியலன்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க. ஓகேவா, ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ல விட்டுருங்க. நல்லது, ஒரு கொஸ்டின் போனா போயிட்டு போகுது, அட்டன் பண்ணி மைனஸ் ஆகிறதுக்கு தெரியலன்னா விட்டுருங்க. சரி, அடுத்தது convert the sentence provided passive structure to active structure. passive கொடுத்திருக்காங்க, ஆக்டிவா மாத்தணும். the package is delivered to the office every morning. இத படிக்கும் போதே every morning எக்ஸ்ட்ரா. the package is delivered to the office. office அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். to the office every morning. the office delivers the package every morning னு சொல்ல முடியாதுல்ல. ஆபீஸ் அப்படிங்கிறது ஒரு பொருள் கிடையாது. ஓகேவா, சரி, ஒரு பர்சன் கிடையாது. அவங்க வந்து ஆபீஸ் வந்து டெலிவரி பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த இடத்துல ஆபீஸை நம்ம ஆப்ஜெக்டை எடுக்க முடியாது. ஏவும் சியும் வராது. ஓகே, இந்த இடத்துல திரும்ப சப்ஜெக்டையே வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால டி வராது, பி தான் வரணும். இப்போ இங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கணும்னா, டு த ஆபீஸ் எவ்ரி மார்னிங் அப்படிங்கிறதையே எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டா எடுத்துட்டு த பேக்கேஜ் இஸ் டெலிவர்டு. அப்ப யாரோ ஒரு பர்சன் டெலிவரி பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பர்சன் தெரியாதனால நம்ம ரிவர்ஸ் எழுதும் போது someone delivers the package to the office every morning அப்படின்னு போறோம். ஓகேவா, இங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது டு த ஆபீஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் மாதிரி இருந்தது. ஆனா நம்ம ரிவர்ஸ்ல சொல்லும் போது அந்த ஆபீஸ் வந்து டெய்லியும் டெலிவரி பண்ணுது அப்படின்னு சொன்னா அது மீனிங் வராது, மீனிங் தப்பு. ஓகேவா, அப்போ அது ஆப்ஜெக்ட் கிடையாது. அப்ப ரிமைனிங் இருக்க சென்டென்ஸ் மட்டும் படிக்கும் போது the package is delivered. ஓகேவா, அப்போ the package is deliveredனா இத நீங்க இங்க என்ன ஹைட் ஆயிருக்கு அப்படின்னா the package is delivered. இங்க ஹிடனா இருக்க ஒரு வேர்ட் என்ன அப்படின்னா டெலிவர்டுனா அதுவா வந்திருக்காது, கண்டிப்பா ஏதோ ஒரு பர்சன் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே, பை சம் பர்சன். ஓகேவா, அந்த பர்சனோட நேம் இந்த இடத்துல நமக்கு ஹைட் ஆயிருக்கு சென்டென்ஸ்ல. ஓகேவா, அதுதான் நம்ம ரிவர்ஸ் எழுதும் போது இந்த சம் பர்சனுக்கு முன்னாடி போடுறோம். someone delivers the package. ஓகேவா, இங்க இஸ் வந்திருக்கனால நமக்கு பிரசன்ட் டென்ஸ், அதனால இங்க எழுதும் போது டெலிவர்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். வேற எக்ஸ்ட்ரா எந்த வேர்பும் நம்ம ஆட் பண்ணல. ஓகேவா, அதனால ஆப்ஷன் பி. இதுக்கு லாஸ்டா வரும் 19 வரைக்கும். 20. Choose the most suitable option to replace the highlighted part of the sentence. No sooner had I reached the station when the train departed.
ஓகே, ஆப்ஷன் ஏ வருதான். சரி, நோ சூனர் வந்துச்சுன்னா அது ஃபாலோ பண்ணி எப்பவுமே தேன் வரணும். ஓகேவா, நோ சூனர்னு வந்துச்சுனாலே அது கூட எப்பவுமே தேன் வரணும். அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு தேன்னு சொல்லிட்டு. the train departed, did the train depart அப்படின்ற மாதிரி வருது. அப்ப இது வராது. did the train எல்லாம் வராது. no sooner had I reached the station when the train சரி than the train departed. இதுல இதோட ஸ்ட்ரக்சர் எப்பவுமே எப்படி இருக்கும்னா நோ சூனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வர்ஷன் எழுதுவோம். எப்படி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல இன்வர்ஷன் எழுதுமோ அந்த மாதிரி இன்வர்ஷன் எழுதி அதுக்கப்புறம் கடைசியில இங்க தேன் போடுவோம். ஓகேவா, இது எரர் வந்து மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. தேனுக்கு பதிலா இப்ப மாறி இருக்குல்ல அது மாதிரி ஹேட் ஐக்கு பதிலா ஐ ஹேடுன்னு இருக்கும். அப்ப நோ சூனர் வந்தாலே பக்கத்துல இன்வர்ஷன் எழுதணும். அப்ப ஹேட் ஐ ஹேடுக்கு பதிலா ஹேட் ஐன்னு தான் போடணும். ஓகேவா, இது மாதிரி என்னெல்லாம் இருக்கு, வேற என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நோ சூனர் வந்தா தேன். ஹார்ட்லி வந்துச்சுன்னா என்ன போடணும், ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி. ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லி எல்லாம் வந்தா என்ன போடுவீங்க, வெரி குட், வென். ஹார்ட்லி வந்ததுன்னா வென் போடணும், ஸ்கேர்ஸ்லி வந்ததுன்னா வென் போடணும். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய மாடல்ஸ். அதே மாதிரி இது வரும்போது இந்த மாதிரி இன்வர்ஷன் எடுக்கும் எப்பவுமே. நோ சூனர், ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி எல்லாம் வரும்போது இன்வர்ஷன் வச்சு எழுதுவோம். அடுத்தது, the manager asked to the clerk to submit the report. இங்க இருந்தே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. The manager asked to the clerk to submit the report. ஆப்ஷன் டி வருதா, told to the clerk submit report. இப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆஸ்க் வந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி அது எந்த பர்சன் அப்படிங்கிறது வரணும். அதுக்கப்புறம் டு வந்து அதுக்கப்புறம் verb வரணும். ஓகேவா, ஆஸ்க் பிளஸ் பர்சன் பிளஸ் டு பிளஸ் verb. இப்போ இங்க ஆஸ்க்டுன்னு இருக்கு. ஆஸ்க்டு பக்கத்துல நான் டு போடக்கூடாது, அந்த பர்சனை தான் போடணும். அப்போ ஆஸ்க்டு த கிளர்க் அப்படின்னு வரலாம். ஓகேவா, ஆஸ்க்டு த கிளர்க் அப்படின்னு வரலாம். அதுக்கப்புறம் என்ன வரணும், டு வந்து verb வந்திருக்கணும். தட் வந்திருக்கு வராது, டு வந்து சப்மிட் வந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் சி, asked the clerk to submit the report. ஓகேவா, ask வந்துச்சுன்னா ask வந்து அந்த பர்சன் டு verb. ஓகேவா, அந்த verb-உமே V1 verb-ஆ இருக்கணும். இதே மாதிரி டெல் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து அந்த பர்சன் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் போட்டுட்டு டு போட்டு V1 போடணும். இதேதான் ரெக்வஸ்ட்டுக்கும். ரெக்வஸ்ட் வந்துச்சுனாலும் அந்த பர்சன் இல்லைன்னா ஆப்ஜெக்ட போட்டு டு போட்டு V1 போடணும். ஓகேவா, எதுக்கெல்லாம் ஆஸ்க், டெல், ரெக்வஸ்ட் இது வந்துச்சுன்னா. அடுத்தது, a sentence is provided in direct speech, choose the option corresponding in indirect speech. Indirect speech மாத்தணும். முதல்ல அது என்ன டென்ஸ் கண்டுபிடிங்க. I saw him last nightங்கிறது என்ன டென்ஸ், past tense. அப்போ past tenseல direct speech கொடுத்தாங்கன்னா indirect எழுதும்போது past perfect tenseக்கு மாத்தணும். ஓகேவா, இங்க தான் நீங்க முதல்ல பண்ணணும். சென்டென்ஸை பார்க்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகேவா, பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு மாத்தணும். ஓகேவா, அப்ப இங்க verb saw அப்படின்னு இருக்கு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு வரும்போது
பர்ஃபெக்ட் டென்ஸ்னால எப்பவுமே ஹெச் வேர்ப் வரும். இங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கனால ஹேட். ஓகேவா? ஹேட் சீன். இதுல ஆப்ஷன்ல ஹேட் சீன் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் நைட்டும் இருக்கு. லாஸ்ட் நைட்ட ஓகேவா, லாஸ்ட் நைட்னு இருக்கு. இதை என்னவா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் நைட்னு மாத்தணும். ஓகேவா, இந்த ரெண்டு சேஞ்சஸ் பண்ணா மட்டும் போதும். இது எந்த ஆப்ஷன்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்களோ அதுதான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் அது என்ன டென்ஷன் பாருங்க, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன எப்படி கன்வெர்ட் பண்ணணும், வேர்பை கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது டுடே அப்படின்னா திஸ் டே, டுமாரோ அப்படின்னா த நெக்ஸ்ட் டே, எஸ்டர்டே அப்படின்னா த ப்ரீவியஸ் டே அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்தது 29. இதுவும் டைரக்ட் இன்டைரக்ட் கொடுத்துருக்காங்க, டைரக்டா மாத்தணும். The librarian said that silence must be maintained in the library. இதுல த லைப்ரரியன் செட் தட் அப்படின்னு இருக்கா, அப்ப லைப்ரரியன் சொல்றாரு, அவ்வளவுதான். ஓகேவா, சொல்றாரு. இங்க கொஸ்டின் எல்லாம் கேட்கல, லைப்ரரியன் தான் சொல்றாரு. அப்ப அவர் கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டாரு. அப்போ ஆஸ்க்டு த லைப்ரரியன் வராது, த லைப்ரரியன் செட்னு வராது. ஓகேவா, செட் த லைப்ரரியன் தான் நம்ம போடணும். ஓகேவா, அதுதான் ஃபார்மேட். இதே இது முன்னாடி வந்து இருந்துச்சுன்னா த லைப்ரரியன் செட்னு போடுவோம், பின்னாடி வரும்போது செட் த லைப்ரரியன் தான் போடணும். அப்போ ஏ இல்லைன்னா சி தான் கரெக்ட். ஓகேவா, அதுல the silence must be maintained in the library அப்படின்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா சைலன்ஸ் வந்து அங்க மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இந்த ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சைலன்ஸ் should be maintained in the library இருக்கு, இங்க மெயின்டைன் சைலன்ஸ் in the library இருக்கு. ரெண்டுல எது கரெக்ட்? அப்ப இதுல எது கரெக்ட் அப்படின்னா மெயின்டைன் சைலன்ஸ் in the library, இதுதான் கரெக்ட். மெயின்டைன் சைலன்ஸ் in the library, said the librarian அப்படின்னா நம்ம அதை வந்து இன்டைரக்ட் மாத்தும் போது the librarian said that silence must be maintained in the library அப்படின்னு எழுதிருக்கேன். ஓகேவா, ஆப்ஷன் சி. நமக்கு கொஸ்டின்ல ஆர்டர்ட், ரெக்வெஸ்டட், அட்வைஸ்ட், டோல்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்? ஆர்டர்ட் அப்படின்னா கமாண்ட் பண்ற மாதிரி இருக்கும், நீங்க இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ரெக்வெஸ்ட் அப்படின்னா ரெக்வெஸ்டா கேட்கறது, இதை பண்றீங்களா அப்படின்னு ரெக்வெஸ்டா கேட்கற மாதிரி இருக்கும். அட்வைஸ், அப்ப இது அட்வைஸ், இது ஈஸியா சொல்லிடலாம். டோல்டு அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா, இது மாதிரி என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும். அடுத்தது ரீஅரேஞ்ச்மெண்ட், இது நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஃபுல்லாலாம் படிக்கக்கூடாது, எது ஃபர்ஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எது லாஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எது ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல வராது, இதை கண்டுபிடிச்சா போதும். silent said by librarian, silent என்ன ஆப்ஷன் சொல்றீங்க?
சைலண்ட் செட் பை லைப்ரரியன் அப்படி வரலாம் அப்படிங்கிறீங்களா? அந்த மாதிரி வரக்கூடாது. இங்க வந்து அந்த இந்த லைப்ரரி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கணும் சென்டென்ஸ்ல, அது இல்லாம எழுதக்கூடாது. கொஸ்டின்ல கொடுத்துருக்க இன்ஸ்டெட் ஆஃப் செட் த லைப்ரரியன், செட் த லைப்ரரியனுக்கு பதிலா செட் பை லைப்ரரியன். பை லைப்ரரியன்லாம் போடக்கூடாது, ஏன்னா அது வந்து நம்ம பாசிவ்ல தான் அந்த மாதிரிலாம் போடுவோம். ஓகேவா? இங்க நமக்கு இன்டைரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச்ல அப்படி வராது. ஓகே, 24 கேன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. கம்யூனிகேஷன் இஸ் a complex process. 3 ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கலாம். Non-verbal cues such as tone, face action can convey more meaning. செகண்ட் ஒன்னும் ஃபர்ஸ்ட் கிடையாது. தேர்ட் தான் ஃபர்ஸ்ட். ஏ வரலாம், இல்லைன்னா டி வரலாம். செகண்ட் ஒன் 4 or 2 பார்க்கணும். Communication is a complex process involving exchange of information, ideas and feelings between the individuals. Okay, it is often the subtle signal that tells how the message is truly being received or intended. Non-verbal cues such as tone of voice, facial expression and body language can convey more meaning than the verbal message itself. Consequently, the effective communication hinges on more than just the words we choose. Okay, அப்போ இது consequently தொடர்ந்து அது கூடவே அப்படின்ற மாதிரி மீனிங்ல வரனால அதுதான் லாஸ்ட்ல இருக்கணும். அப்போ 3214 3214. இதுக்கு நீங்க வந்து 100% மீனிங் புரியணும்னு அவசியம் இல்லை, 60% மீனிங் புரிஞ்சா கூட போதும். ஓகேவா? எது ஃபர்ஸ்ட் வரும் லாஸ்ட் வரும், இதை மட்டும் இந்த ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ஃபர்ஸ்ட் வரும் லாஸ்ட் வரும்னு கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு, எது ஃபர்ஸ்டும் லாஸ்டும் வராதுன்னு கண்டுபிடிக்கணும். அது பண்ணிட்டோம்னாலே ஈஸியா முடிச்சிடலாம். அடுத்தது ஓகே. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் எதுவா இருக்கும்னா டு மிட்டிகேட் த வர்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ இல்லைன்னா சி, ரெண்டு தான் வந்து ஆன்சர். அடுத்தது இங்க திஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது வந்து ஒரு ஷிஃப்ட் பத்தி பேசுறதுல இருந்து அடுத்தது வந்துருக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க, டிரான்சிஷனிங் ஃப்ரம் ஃபாசில் ஃபியூயல் டு ரினியூவபிள் எனர்ஜி, ஃபாசில் ஃபியூயல்ல இருந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப திஸ் ஷிஃப்ட் அப்படின்னா 1க்கு அப்புறம் 3 வந்திருக்கணும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏல தான் 1க்கு அப்புறம் 3 வந்திருக்கு. இப்போ 2 1 அப்போ 4 கடைசியா வந்திருக்கும். ஓகேவா? அடிஷனலி பாலிசிஸ் தட் ப்ரோமோட் எனர்ஜி எஃபிஷியன்சி இன் பில்டிங்ஸ் கேன் further lower overall energy consumption. Okay, அந்த keywords ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சது. ஆப்ஷன் ஏ. இதுல இன்னும் நம்ம அந்த பேராகிராஃப் மட்டும் படிச்சா போதும். Okay, the proliferation of social media has fundamentally transformed the democratic landscape, acting both as a catalyst for civic engagement and conduit for manipulation. Platforms like Twitter, Facebook, and Instagram, once relegated to the domain of personal expression, now serve as a powerful instruments of political disclosure, enabling citizens to articulate opinion, mobilize for causes, and scrutinize authority in real time. At its core, democracy thrives on the free flow of information, and social media substantially democratizes this process by dismantling traditional gatekeeping. First one மட்டும் படிச்சாச்சு. என்ன சொல்லிருக்காங்க? வாட் பிரைமரி டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷன் த சோஷியல் மீடியா சர்வ் ஆஸ் பர் த பேராகிராஃப். எந்த டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனை சோஷியல் மீடியா இப்ப பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. இதுல எது வரலாம்? ப்ரொமோட்டிங் என்டர்டைன்மெண்ட், ரீப்ளேசிங் நியூஸ் பேப்பர், ஃபெசிலிட்டேட்டிங் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்படியே அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்ட் ஃபெசிலிட்டேட்டிங் த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன்.
பார்த்தோம். Democracy thrives free flow of information. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின், வாட் மேக்ஸ் த சோஷியல் மீடியா a double-edged tool in a democratic society? இதை நம்ம படிக்கல, அடுத்த சென்டென்ஸ் படிப்போம். Political leaders communicate directly with constituents, bypassing editorial filters, while grassroots movements harness virality to amplify marginalized voices. During critical events, elections, protests, or legislative debates, social media acts as a digital agora, fostering participatory dialogue that was once confined to town halls or print columns. However, this unprecedented openness is double-edged. இந்த இடத்துல தான் அந்த வேர்டு வருது, double-edged அப்படின்னு. கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, வாட் மேக்ஸ் தி சோஷியல் மீடியா a double-edged tool? எதனால அது double-edged tool ஆகுது அப்படின்றாங்க. Its affordability, its visual design, its ability to spread both truth and misinformation, its international reach. ரொம்பவே ஈஸி, படிச்சு அங்க பேராகிராஃப் படிக்க தேவையில்ல, அப்படியே சொல்லிடலாம், இதுவாதான் இருக்கும். அது ஏன் double-edged toolனு சொல்றோம்னா, அதுல நமக்கு உண்மையான விஷயங்களும் அதிகமா வருது, அதுக்கு ஈக்குவலா ஃபேக் நியூஸஸும் அதிகமா வருது. ஓகேவா, அதுதான். அப்போ அதனால இது double-edged toolனு சொல்றோம். அடுத்தது, according to the paragraph, which element amplifies the marginalized voices through social media? Which element? Which element marginalized through social media? Okay. The same platform that disseminate truth and also propagate misinformation, polarize public opinion, and algorithmically reinforce ideological silos, electoral interference through fake accounts, coordinated trolling, spread of disinformation campaigns have threatened electoral integrity in several democracies. Moreover, emotionally charged content optimized for engagement rather than accuracy often eclipsed nuanced debate, reducing political discourse to the cacophony of outrage. The role of social media in democracy, therefore, is a contingent, not just a technological architecture, but on the ethical frameworks governing its use. Regulatory oversight, media literacy, and algorithmic transparency are essential to harness its democratic potential while mitigating its subversive tendencies. In essence, social media is neither inherently virtuous nor inherently corrosive. It is a mirror of social intent. Whether it becomes a pillar of democratic resilience or a tool of populist distortion depends on largely how it is widely by the citizens and institutions and platforms alike. Okay. Question என்னது, marginalized voices through social media. While grassroots movements harness virality to amplified marginalized voices. எதுனா grassroots. Viral reach and grassroots mobilization. அடுத்தது, what does the author suggest as a critical solution to social media misuse in democracies? எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. enhanced meme culture, legalized all content, algorithmic transparency and media literacy, global censorship policies. ஆத்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும், நம்ம சொல்றதை போட்டக்கூடாது. Regulatory oversight, media literacy and algorithmic transparency. Okay, algorithmic transparency and media literacy. அடுத்தது, in the author's view, what determines whether social media supports or undermines democracy? Okay, ஆத்தரோட ஒப்பீனியன்ல எது வந்து whether social media supports or undermines democracy, democracy சப்போர்ட் பண்ணுதா இல்ல அதை அண்டர்மைன் பண்ணுதா அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்றாங்க?
whether it becomes a pillar of democratic resilience or a tool of populist distortion depends largely how it is widely wielded by citizens, institutions, and platforms alike. ஸோ டெமோக்ராட்டிக்கு அது வந்து ஒரு சப்போர்ட்டா தான் இருக்கு. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான். ஓகேவா? அப்போ பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்ல, ஹவு பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபண்டட் இல்ல, சோஷியல் இன்டென்ட் அண்ட் எத்திக்கல் யூசேஜ், பாப்புலாரிட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ரிமைனிங் இருக்காது. லாஸ்ட்ல தேர்ட் லைன்ல இருக்கா? ஓகே. ஓகே, மிரர் ஆஃப் சோஷியல் இன்டென்ட். ஓகே ஃபைன். இதெல்லாம் வந்து அங்க கொடுக்குற பேராகிராஃப் பொறுத்து தான். இது நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்றதா இல்ல, அப்ரோச் தான். ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ரிமைனிங் இருக்க 20 கொஸ்டின், அந்த 20 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் வெக்காப்ஸ்னு வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்க 15 அக்யூரஸியா போடணும். ஓகேவா? அந்த 15ம் கரெக்டா போட்டுருணும். அதுக்கப்புறம் 5 வெக்காப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆப்ஷன். இன்கேஸ் அது நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா அதை போட்டுடலாம். தெரியலன்னா ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணி போட பாருங்க. அதுவும் தெரியலன்னா விட்டுருங்க. ஓகேவா? 5ல கண்டிப்பா 2ஆவது நமக்கு தெரிஞ்சிருக்கும், 2 இல்ல 3ஆவது தெரிஞ்சிருக்கும். 5மே தெரிஞ்சுன்னா சந்தோஷம். மினிமம் 2 இல்ல 3ன்னு தெரியற அளவுக்காவது படிச்சுக்கோங்க. அது போக இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 5 கொஸ்டின். நான் நேற்று செஷன்லேயே சொல்லியிருப்பேன், எப்பவுமே நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு 5ல இருந்து 4 சென்டென்ஸாவது கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? 5ல இருந்து 4 நிமிஷமா நீங்க எடுத்து வச்சுக்கணும். அது தனியா உட்காந்து ஒரு 2 நிமிஷம் படிக்கணும், ஒரு 2 நிமிஷம் ஆன்சர் சால்வ் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஜம்பிள் சென்டென்ஸ் அதிகமா மிஸ்டேக் வருதா? அது இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் லாஜிக்கலா போடணும். நீங்க ஃபுல்லா படிச்சு நான் போடுறேன்னு போனீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். இல்ல உங்களுக்கு ரொம்ப அதிகமா மிஸ்டேக் வருதுன்னா அதை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போடாதீங்க. எப்படி ஆப்டிடியூட்ல தெரியாத கொஸ்டின்ஸை விட்டுட்டு கடைசியில போடுவோம், அது மாதிரி இதை விட்டுருங்க. அதிக சென்டென்ஸ் இருக்குனால இதை விட்டுருங்க. என்ன மாதிரி போடணும்னா, இப்ப நம்ம பார்த்தோம்ல இந்த டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், வெக்காப்ஸ், இதை வச்சு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டா கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜம்பிள் சென்டென்ஸ் கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கோங்க, பொறுமையா சால்வ் பண்ணுங்க. ரீட் பண்ணி அது என்ன சொல்றான்னு புரிஞ்சுட்டு போடுங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் 4 நிமிஷம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போடுங்க. ஓகேவா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் ஜம்பிள்டு சென்டென்ஸ் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் ரீட் பண்றதுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை முதல்ல எடுத்தீங்கன்னா நீங்க ப்ரெஷர் ஆகி மற்ற கொஸ்டின்ஸும் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அதனால இதை வந்து கடைசி வச்சுக்கோங்க, இது மட்டும். ஓகேவா? சரி, இதோட இன்னைக்கான செஷன் முடிஞ்சது.